வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்றைக்கி வாழை இலை வைத்து நம்ம அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாழை இலை பாருங்கள், 2 ஏடு எடுத்திருக்கேன். அந்த ஏடை அந்த நரம்பெல்லாம் இருக்குல்ல, அந்த கார்னர் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பொடியாக நம்ம சிசரில் சின்னதாக கட் பண்ணால் தான் நம்ம மிக்சியில் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக அரைப்படும். அந்த ஓர சைடில் உள்ளதெல்லாம் இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு சின்ன பீஸாக எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே இது பண்ணிக்குவோம். 2 மடக்கி விட்டு கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள். நைஸாக கட் பண்ணால் தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கட் பண்ண இலையெல்லாம் தண்ணியில் நம்ம போட்டு நல்லா அலசிக்கலாம். தண்ணியில் எல்லாத்தையும் போடுறோம் பாருங்கள், போட்டு நல்லா அலசிக்குவோம். எல்லா இலையும் போட்டு நல்லா அந்த பின்னாடி இலையெல்லாம் ஏற்கனவே நான் இலையை நல்லா தொடச்சி கழுவிட்டு தான் கட் பண்ணேன். இருந்தாலும் இப்போ கட் பண்ணோன்னா நல்லா ஒரு அலசிக்கலாம். நல்லா கீரை மாதிரி நல்லா என்ன பண்ணணும், அலசிடணும். நல்லா அலசிட்டு அப்புறம் புளிஞ்சி அந்த இலையை எடுத்து அப்படியே நல்லா புளிஞ்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம், தண்ணி இல்லாமல். எல்லா இலையும் எடுத்து புளிஞ்சி வச்சுக்கலாம். புளிஞ்சி வச்ச இலையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லா இலையும் மிக்ஸி ஜாரில் எல்லா இலையும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இதை எடுத்ததை வடிகட்டிக்குவோம். நல்லா அந்த நாரெல்லாம் இல்லாமல் வெறும் தண்ணியாக அப்படியே வடிகட்டிக்குவோம். நாரெல்லாம் இருந்தால் பார்த்திங்கன்னா அல்வாவில் அப்படியே மேலே இதாக தெரியும். இது இயற்கையான கலர், நல்ல க்ரீன் கலரு, அதுக்காக நம்ம சேர்க்குறோம். வாசனையாகவும் இருக்கும். இந்த வாழை இலை நம்ம வாழை மரத்தில் உள்ள எல்லாமே சாப்பிடுவோம். தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைப்பூ எல்லாம் சாப்பிடுவோம். இலையும் நம்ம என்ன பண்ணுவோம், விருந்து எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடுவோம். அந்த இலையே வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்டாக செய்கிறோம் பாருங்கள், நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அந்த கலரும் இயற்கையான கலரு. நல்லா வடிகட்டிக்குவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வடிகட்டிட்டோம் பாருங்கள். அந்த ஜூஸை நல்லா எடுத்துக்குவோம். ஒரு பவுலில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வாழை இலை ஜூஸ் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸ் பாருங்கள், ஒரு கப்பு இருக்குது. அதையும் ஊற்றிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவில். இன்னும் ஒரு அரை கப்பு தான் இருக்கும், அதையும் ஊற்றிக்கிறேன். 1.5 கப்பு வாழை இலை ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மாவும் இந்த ஜூஸையும் நல்லா என்ன பண்ணணும், கலக்கிடணும். மாவு இந்த கட்டி இது இல்லாமல் நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம நார்மல் வாட்டரை நான் 1 கப்பு ஊற்றுறேன். அதில் அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். தவா வச்சுருக்கேன். நல்லா 2 கரண்டி நெய் ஊற்றிக்குவோம். முந்திரி பருப்பு, திராட்சையை பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் திராட்சை போட போகிறேன். திராட்சையை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொரிச்சிக்கிட்டு அப்புறம் முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். பாருங்க, பொரிஞ்சிருச்சு. இதுலேயே கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை 2ஐயும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம்.
பொரிஞ்சிருச்சு பாருங்கள், எல்லாம் திராட்சை எல்லாம். இதை பொரிச்சதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் முந்திரி பருப்பு திராட்சையை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யிலேயே நம்ம வந்து அந்த கலந்து வச்சோம் இல்லையா மாவு, அதை ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், அதை கையை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு டக்குன்னு பார்த்திங்கன்னா இதாகிரும், அப்படியே கெட்டித்தன்மை ஆகிரும். அதனால் கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கலந்தோன்னே எப்படி நல்லா பால் மாதிரி வந்துருச்சு. நல்லா எல்லாம் சிம்மில் இருந்தால் தான் அந்த இலையோட பச்சை வாசத்தன்மையும் போகும். அதனால தான் சிம்மில் வச்சே நல்லா இதை பண்ணணும், நம்ம அல்வா செய்யணும். பாருங்கள், நல்லா கிளறிட்டோம் பாருங்கள். நல்லா வாழை இலை ஜூஸும் மாவும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஜீனி வந்து 1 கப்பு போடுறேன். மொத்தமாக 1.5 கப்பு போடணும் ஜீனி. அந்த மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1.5 கப்பு ஜீனி போட்டேன். அப்போ தான் ஜீனி வந்து தூக்கலாக இருந்தால் அல்வாவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 1 கப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுவேன். ஜீனி நல்லா வந்து மெல்ட் ஆகிரும். அப்புறம் பாருங்கள், 1/2 கப்பு போடுறேன். அதையும் போட்டு நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். சுகர்லாம் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 1 கரண்டி நெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் வந்து 3 ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த ஏலக்காவும் போட்டுக்கிறேன். 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். நெய்யில் நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள். இப்போ நெய்யில் பொரித்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சே செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. வாழை இலை அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலை அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தீபாவளிக்கு 1 டைம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து இயற்கையான நம்மளுக்கு கலர். இது வாழை இலையும் பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். நல்லா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.